ஹலோ ஃபாதர், எப்படி இருக்கீங்க? சாரி டு டிஸ்டர்ப் யூ அமல். கருணாகரன் வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிளம்பிட்டாரான்னு தெரியுமா? காலேஜுக்கா? ஏன் நைட்டே கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டானே? ஹாஸ்டலில் அவர் ரூம் பூட்டி இருக்கு. கிளாஸில் இன்டர்னல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் இல்லை. அதான் நான் வேணா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாட்ட ஏதோ சொன்னா என்னன்னு பேசிட்டு உங்களை திரும்ப கூப்பிடுவா ஃபாதர். ஓகே அமல், கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஷியோர் ஃபாதர், மறந்துடாதீங்க அமல். கண்டிப்பா கூப்பிடுறேன் ஃபாதர். தேங்க்யூ அமல், பாய். என்னாச்சு அமல்? கர்ணா வந்தானா? ஃபோன் எதுவும் பண்ணனா? இல்ல சும்மா தான். நான் திருப்பி கூப்பிடுறேன். ஹலோ ஃபாதர், நானே உங்களை இப்போ கூப்பிடணும்னு தான் இருந்தேன். இன்னும் உன்னை பிடிக்க முடியல. அவன் எங்கே இருக்கான்னு தெரில ஃபாதர், அதான். மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கருணா சொன்ன அந்த எஸ்ஐ செல்வங்கிற பேரையும் கம்ப்ளைண்ட்டில் எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கலாம். கருணா சொன்னது நமக்கே முழுசாக புரியாதப்போ அவனை பற்றி வீட்டில் சொல்லி பயமுறுத்த வேணாம். சரி ஃபாதர். மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் இருக்கு, செல்வம் பேர் அடிப்படுது. இப்போ என்ன சார் பண்ணுறது? காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி பண்ணிவிட்டானே இந்த பையன். இம்மா பெரிய ஊர்ல இவனை எங்கன்னு தேடுவாங்க. ஏன் தான் இப்படி மனுஷங்களை போட்டு பாடா படுத்துறானோ. சொல்லாம கொல்லாம எங்கதான் போனானோ. வரட்டும் வரட்டும். நாராயணன், உங்க வயசு இன்னைக்கு கரெக்டா சொல்றேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? 18 முடிஞ்சு 19 நடக்குது. ரொம்ப மெதுவாக நடக்குது போல. ஏன் உங்களுக்கு மட்டும் 19 வயசாக இவ்வளோ லேட் ஆகியிருக்கு? போடா பாபு, கோபு கூபு. பாபு, நீ தப்பிக்க முடியாது பாபு. கரெக்ட், யாரும் தப்பிக்கவே முடியாது. நம்ம ரொம்ப மோசமான உலகத்தில் இருக்கோம். இங்கேருந்து யாரும் உயிரோடு தப்பிக்கவே முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டிஸ்போஸ். ஓகே, தேங்க்யூ. போங்க போங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, போங்க. ஹலோ. இல்ல அந்த பையன் ஏதாவது போனின்னு பண்ணா. நானு இல்லையே ஆண்டி. நீ கூப்பிட்டுருவ, இருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். எனக்கு பேசினா உடனே கால் பண்ணிடுறேன். சரிம்மா, வேற ஒண்ணும்ல வச்சிருவா. கருணா, கருணா, நீங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண பையன் வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. அவங்க வந்து விசாரிக்கும் போது உங்க சைட்ல இருந்து யாராவது வந்தா நல்லா இருக்கும். அப்புறம் பின்னாடி எதுவும் பிரச்சனைனா என்ன மட்டும் கை காட்டி விட்டுறக்கூடாது. பாருங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார், இன்னும் 1/4 மணி நேரத்தில் ராஜேந்திரன் அங்கே வந்துடுவார். ஆமாம், ஆனால் யாருக்கும் ஒரு சின்ன டவுட்டு கூட வராமல் பார்த்துக்கோங்க, அது போதும். அந்த புது பேஷண்ட்டுக்கு 100 டோஸ் கொடுக்கணும், போய் ரெடி பண்ணுங்க. ம். ஹலோ மேடம், ஹலோ மேடம், ஹலோ நர்ஸ் மேடம், மேடம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பாபு தான் பேசுகிறேன். சொல்லுங்க. தப்பா நினைச்சிக்காத, சும்மா கலாய்ச்சேன். இது எங்க மணி என்ன? நான் இன்சார்ஜை பார்க்கணுமே. போட போட